ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்தினி குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியான சூப்பரான எக் ரைஸ் தான் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஈஸியான ரெசிபி. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கூட இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம், கண்டிப்பாக நல்லா இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எக் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்க்கும்போது ஃப்ளேவர் நல்லா இருக்கும். அடுத்து இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா எண்ணெயில் வதக்கி விடுங்க. இந்த வெங்காயத்தோட கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போது கொஞ்சமாக கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போது இதில் காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீரி சேர்த்துக்கோங்க. இப்போது அதையும் நல்லா எண்ணெயில் வதக்கி விடலாம். இப்போது அடுத்து இதில் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதையும் நல்லா நம்ம வதக்கி விடலாம். இப்போது அடுத்து இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது அதையும் நல்லா எண்ணெயில் வதக்கி விடுங்க. இப்போது இது சீக்கிரமாக வதங்கி வர்றதுக்காக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா அந்த தக்காளி மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போது இந்த மசாலா எல்லாத்தையுமே நல்லா எண்ணெயில் வதக்கி விடுங்க. இப்போது இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம இதில் முட்டை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி அந்த மசாலாவெல்லாம் தனியாக ஒதுக்கி விட்டுட்டு இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா முட்டை போட்டோன்னா அது நல்லா பொரிஞ்சு வரும். இன்றைக்கி நான் 3 முட்டை எடுத்திருக்கேன். அதை நம்ம இதில் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போது முட்டை சேர்த்ததுக்கப்புறமா அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம உப்பு சேர்த்தாச்சு. அடுத்து இதில் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது மிளகுத்தூளும் சேர்த்தாச்சு. இப்போ நீங்கள் முட்டை சேர்த்த உடனே அதை கலந்து விட்டுறாதீங்க. அப்படி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு எக் ரைஸில் அந்த எக் இருக்கிறதே தெரியாது. இது கொஞ்சம் நல்லா அந்த எண்ணெயிலே பொரிஞ்சு வரட்டும். இந்த மாதிரி மேலே மட்டும் கலந்து விடுங்க. கீழே நல்லா ஒரு 3/4 பதம் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஓரளவுக்கு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இதை நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக உடச்சி விடலாம். இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நம்ம எக் ரைஸ் சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்கும். ஃபஸ்ட்டே நம்ம கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா அந்த முட்டை எதுவுமே நமக்கு தெரியாது. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ பாருங்கள், குட்டி குட்டி பீசஸாக நம்ம அதை உடச்சி விட்டுட்டோம். இப்போது அந்த வெங்காயம் தக்காளியோட இந்த முட்டையையும் நம்ம சேர்த்து கலந்து விடலாம். இப்போது பாருங்கள், நல்லா நம்ம கலந்து விட்டுட்டோம். இந்த ஸ்டேஜில் நம்ம சாதம் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் 1 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் ரைஸ் கூட எடுத்துக்கலாம், நல்லா தான் இருக்கும். அதை இந்த மாதிரி லைட்டாக அதோட நல்லா கலந்து விடுங்க. ரொம்ப அழுத்தி கலந்து விட்டுறாதீங்க, இல்லைன்னா அந்த ரைஸ் உடஞ்சிரும். இப்போ பாருங்கள், நம்ம நல்லா அந்த முட்டை அந்த மசாலாவோட நல்லா அந்த ரைஸை கலந்து விட்டுட்டோம். இப்போ பாருங்கள், நமக்கு ரொம்ப சூப்பரான டேஸ்டியான எக் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போது கடைசியாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டுறலாம். இது ரொம்பவே ஒரு ஈஸியான டிஷ் தான். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, பேச்சுலர்ஸாக இருந்தாலும் சரி, இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இது நீங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் கொடுத்து விட்டீங்க அப்படின்னா அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.